வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு குபேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலையினுடைய டெல்லி பயணம் முடிந்து வந்ததுலேருந்து தொடர்ந்து பிரேக்கிங் என்னென்னா, அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்ற தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. நயினார் நாகேந்திரன் டெல்லி அழைக்கப்படுகிறார். அண்ணாமலை மாற்றப்படுவதாக வெளியில் கசிகின்ற செய்தி. நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் தொடர்பு இருக்கா? அண்ணாமலை நீக்கம், அண்ணாமலை ராஜினாமா, அண்ணாமலை நீக்கிவிட்டால், அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து போய்விட்டால் தமிழ்நாடு பாஜகவுக்கு பேரிழப்பு, இப்படிலாம் அவங்களுடைய டீம் பரப்புகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு இவர் போய் சொன்னது, அமித்ஷாவை பார்க்கல, சந்தோஷ் இவருடைய குருநாதர் தேசிய செயலாளர் அவரை பார்க்குறார், ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்க்குறார், மீன்வளத்துறை அமைச்சர் ரஞ்சன் சிங்கை பார்க்குறாரு. இவங்களாம் பார்த்துட்டு சில அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுக்கு நலன் கருதி என்னெல்லாம் செய்யணுமோ அது கொண்டு வந்து போய் சேர்த்துட்டாரு. மற்றபடி ஒரு சந்தோஷ்கிட்ட சொன்னது, ஏடிஎம்கே அலைன்ஸ்னு வந்தால் நான் அங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ரிஸ்க் அதிகம், அதனால் என்ன வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க. என்ன ரிஸ்க் சார் அவருக்கு இருக்குது ஏடிஎம்கே உள்ளே வர்றதில்ல? யார்? அண்ணாமலைக்கு ஏடிஎம்கேனால என்ன ரிஸ்க் இருக்குது? அதாவது அரசியல் ரீதியாக ஒரு திட்டிக்கொள்வது, பேசிக்கொள்வது, கடுமை விமர்சித்துக் கொள்வது, உச்சபட்சமாக தாக்கி கொண்டால் கூட அந்த அலைன்ஸில் இருக்க முடியும். ஆமாம், அது அரசியலில் நம்ம பார்க்காத விஷயம் இல்லை. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை நம்ம அவருடைய இயல்புக்கு மாறாக ரொம்ப உச்சபட்சமாக பேசிட்டார். ரெண்டாவது, தன்னை தூய்மையானவர், நான் தடமாறி பேச மாட்டேன், 2020 ஆகஸ்ட்டில் என்ன பேசணும் அப்போது அதை தான் இப்போ பேசுகிறேன், 5 வருஷம் கழிச்சு தான் பேசணும், அப்படி சொல்லிட்டே இருப்பார் மைக்கில். அது தவறு நம்மளுடைய மீடியா மக்கள் மீது, அது நான் உள்பட தவறாக நான் எடுத்துக்கணும். ஆனால் இது போய் யாரும் மீடியா மக்கள் நீங்கள் அப்படி பேசுனீங்களே, இப்படி ஏன் பேசுன்னு கேட்குறதில்ல, அவர் கேட்க விடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு. அப்படி கிடையாது. மீடியாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு பொறுப்பு இருக்குது, அரசியல் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த கட்சியில் திட்டிக் கொண்டு அதே வேறு கட்சிக்கு போய்ட்டு அவர் மாறிப்பார், அது அரசியல். அவரை போய் நம்ம கேட்க முடியாது, நேற்று இப்படி பேசுனிய, நீங்கள் போய் இங்கே ஒட்டிக்கிட்டிய, நீங்கள் இப்படி மாற்றி பேசுகிறேன்னு கேட்டால் அது அரசியல். தலைவரை ஏற்றுக்கொண்டேன், தலைவரை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு ஒரே முகம்தான். அது எப்படி கேட்கணும்? அவர் ஒய்எம்சியில் சென்னையில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி நான் தலைவராக ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் பேசுகிறார். அந்த வீடியோ காணொலி கூட இருக்குது, நான் போட்டு காட்டுமா? அதாவது 2019 பிரதமர் மோடி அவர்களை 2வது முறையாக அறிவிக்க வேண்டும், அதுக்கு இந்தியாவில் இருக்கிற பல மாநில முதல்வர்கள் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு ஒரு விழா நடத்துகிறார்கள் வாரணாசி தொகுதியில். அதுக்கு அன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இவர் கலந்துக்க மறுத்ததாகவும் ஒரு செய்தி சொல்றார். அது உண்மையாக நினைவு இருக்கு, அவர் சொல்றாரு. அது அப்படி ஒரு எடப்பாடி வர மறுத்தாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு 2019 தோற்க போகிற பிரதமருக்கு நான் ஏன் பிரச்சாரம் செய்வதற்கு போக வேண்டும் என்று சொன்னார். என் தலைவனை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை நான் எப்படி தலைவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது இவருடைய வாதம். அதை தான் பேசுகிறார். அதில் என்ன கொடுமைன்னா, அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு சொல்வார். அது ஏன்னு சொல்வார், அதுதான் முக்கியம். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோட கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாக்கியால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது, எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது. இது ஒரு பெஸ்ட் ஸ்பீச். இப்போ இதில் சில கேள்விகள் வருது சார். இது நடந்தது 2019, இவர் கட்சிக்குள்ளே சேர்ந்தது 2020, 21 அதிமுக கூட்டணியில் தான் பயணிக்கிறாரு.
அப்போ ஏற்றுக்கொண்டது இல்லை அப்படின்னா அப்போ அப்போவே அமித்ஷாவிடம் அதை பேச இவருக்கு உரிமை இல்லாமல் இருந்ததா? அதோட முக்கியமான கேள்வி இது பேசுனது இப்போ OMCல இப்போ இவர் நீங்கள் கேட்டீங்க 2019 அவருக்கு அழைப்பு போக மறுத்தது 2019, இவர் கட்சியில் சேர்ந்து 2020. சரி, 2019 இப்படி பதில் சொல்லியிருந்தால் அன்றைக்கு கட்சி தலைவர் தமிழிசை ஏன் அந்த கூட்டணி பிரச்சாரத்துக்கெல்லாம் போனார்? ஒன்று, அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட பதில் வந்திருந்தால் நீங்கள் ஏன் போனீங்க, அந்த அம்மா பதில் சொல்லணும். சரி, 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் யாருடைய கூட்டணியில், யாருடைய ஆசீர்வாதத்தில், யாருடைய பிரச்சாரத்தில் நீங்கள் போட்டியிட்டீங்க அப்படின்னு மீடியா கேட்கணுமா இல்லையா? கேட்டிருக்குமா? இறங்கின உடனே இந்த OMC மீட்டிங் நடந்தது இப்போ 1 வருஷத்துக்குள்ள இந்த பார்லிமெண்ட், ஏன் நீங்கள் போலன்றதுக்கு விளக்கம் சொல்கிறார். சரி, ஏன் கேட்கல? சரி, 2019 நீங்கள் கட்சியிலே சேரலையே, எடப்பாடி இப்படி பதில் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? அவர் கூட இருந்து யாராவது சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தால் சரி, அது யாராவது ஒரு அமைச்சர்கள் அன்றைக்கு தேதி என்டாஸ் பண்ணியிருக்காங்களா இவர் சொன்னதுக்கு? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? யார் போய் சொல்கிறாங்க? இதுதான் அது என்ன சொல்ல தெரியுங்களா? கோவை ஏர்போர்ட்டில் நான் 2020 ஆகஸ்டில் என்ன பேசினோ அதைத்தான் இன்று பேசுவேன். இது எப்படி ஏற்றுக்கிறது? அப்போது மீடியாவுடைய தவறாக நான் ஏன் சொன்னேன்னா இதுதான். நீங்கள் இதுதான் ஒன்று ரெண்டு இல்லை, இந்த மாதிரி பல ஆடியோக்கள் பல வீடியோக்கள் இருக்குது. மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு நபராக அண்ணாமலை அறியப்படுகிறார். ஆனால் கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்கிற ஒரு நபரை மோடி ரசிக்கிறார். ஓகே, மோடி ரசிக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சில்மிஷம் செய்யும்போது அவர் வந்து ரசிக்கப்படுகிறார். ஏன்னா இந்த நெகட்டிவிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, லைஃப் எல்லாமே நெகட்டிவிட்டி தான், எல்லாமே நீங்கள் ஆன்டியாக பேசினா ரசிப்பான். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசியலில் அதில் உள்ளடக்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் இப்போ மாற்றப்படுகிறார், ஏன் மாற்றப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். அதாவது இவர் இது சொல்லிட்டார்ல, இதை விட கடுமையாக பேசியிருக்கார். ஏன்னா அவர் சொல்கிறார்ல, கோவை ஏர்போர்ட்டில் சொல்வார், அண்ணா நான் வந்து இந்த கூட்டணி விஷயமா நான் பேச மாட்டேன். அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் கதையெல்லாம் எழுதாதீங்கன்னா. அவர் அண்ணன் மதிப்பிற்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளோ அடைமொழி போட்டு தான் எடப்பாடின்னு சொல்வார். அப்போது இவ்வளோ அடைமொழி போட்டு பேசுகிறவர் என்ன பேசினார் இந்த சமீப காலமாக? இதுக்கு முன்னாடி இந்த 1.5 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்குறி, கொலை வழக்கில் சிக்கியவர், தவழ்ந்து போனவர், இப்படிலாம் இருக்குது. இன்னும் அந்த இது போட்டால் இன்னும் டிலே ஆகும். அதனால் இப்படியெல்லாம் பேசிட்டு அவரோடு மேடையில் பங்கு போடுகிற அந்த காட்சி இருக்குல்ல, அன்னைக்கு ஒரு இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே ஓடிடும், கடந்து போயிடும். இன்று இருக்கிற டிஜிட்டல் ஊடகத்தில் எப்படின்னா அன்று இன்றுன்னு எல்லா டிவியும் போடுவான், ஆமாம், செய்தி ஊடகங்கள் போடுவான், நம்ம டிபேட்டில் பேசுவோம், யூடியூப்பில் பேசுவோம், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதாவது தன்னுடைய நிலையை மாற்றி மாற்றி பேசும்போது ராத்திரி போய் தூக்கமே வராது இருக்கு. அதனால் இவரே போய் டீசெண்டாக நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு நான் தலைவராக இருக்க விரும்பலைன்னு சொல்லி வெளியே வந்ததாக தான் தகவல். சவுக்கால் அடித்து கொண்ட போதும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்ன போதும் வராத ஒரு அவமான உணர்வு அதிமுக கூட்டணின்னு சொல்லும்போது வருதா சார்? இல்லை, அந்த அவமான உணர்வுலாம் கிடையாது. அரசியலில் வந்து நண்பரும் இல்லை எதிரி இல்லை என்பதுதான் நீங்கள் வேறு மாதிரிலாம் கேட்குறீங்க. மானம் மீனம்லாம் பார்த்து அரசியலில் ஜெயிக்க முடியாது. நீங்கள் அப்போது 2000 அண்ணாமலை ஒரு ஃபெயில்டு பொலிட்டீஷியனா? இல்லை, ஃபெயில்டு பொலிட்டீஷியன் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அப்போ பார்த்தீங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸில் இருந்தார், அடித்து விட்டார். இதை செய்தது வந்து திமுகன்ட்டார். அதே வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக கூட்டணிக்கு வந்தார். அப்போது நீங்கள் என்ன போய் கேட்பீங்க? அரசியல் இதெல்லாம் சர்வசாதாரணம், கவர்மெண்ட் சொல்கிறது தான், அதெல்லாம் சாதாரணமாப்பா. அதனால் இது கடந்து போகிற விஷயந்தான். ஆனால் அண்ணாமலைக்கு உருத்தம், இது போட்டு ட்ரோல் பண்ணுவாங்கள்ல. நீங்கள் மாநில தலைவராக இவரோட என்னென்னா எடப்பாடி விரும்பலை. ஓகே, புரியுதுங்களா? அவர் அங்கே போய் சொல்கிறார்ல, நீங்கள் வந்து அவர் எடப்பாடி கோரிக்கையை வைக்கிறார் வேறு அமித்ஷா கிட்ட, நீங்கள் வந்து மாநில தலைவராக இன்னாரை பரிந்துரை செய்கிறார். அது ரொம்ப கஷ்டம். பாஜக தான் வலிந்து செய்கிறது யார் தலைவராக இருக்கணும் அதிமுகன்னு துணிச்சலாக முடிவு எடுக்குது. செங்கோட்டையனை தேவையில்லாமல் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ எடப்பாடிக்கு என்ன மிரட்டலாம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் செங்கோட்டையனை வைத்து கட்சி நடத்துவோம். அந்த பாணியை வந்து எடப்பாடியும் கையில் எடுத்தார், எங்கள் தலைவரை வந்து இவர் வேண்டான்னு. ஸோ அது ஒரு நெருடல் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, கண்டிப்பாக வந்தால் ரொம்ப சிக்கல்னு. அதனால தான் வெளியே போகிறார், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போகிற விவகாரம், அவர் தான் அடுத்த தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அவர் தான் முன்னிலை அப்படின்னு சன் புதிய தலைமுறையில் செய்திகள் போயிட்டு இருக்குது. வானதி சீனிவாசன்
கட்சியில் ரொம்ப காலம் உழைத்தவர், ஏபிவிபியிலிருந்து தொடர்ந்து அந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருப்பவர், அவர் சீனியாரிட்டியில் இருக்கிறாரு. அதே போல் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து எம்எல்ஏவாக பணியாற்றி கொண்டிருந்தவர், முன்னாள் அமைச்சர், இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறார். இந்த காம்பினேஷனில் யாரை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சார்? வானதி சீனிவாசன் வந்து கீழிருந்து வந்தவங்க, அந்த தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி இதுலேருந்து வந்தவங்க. அவங்க பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குன்னு தான் எடப்பாடி விரும்புகிறார். பேச்சுவார்த்தைக்காக அந்த கூட்டணிக்காக எல்லாம் வந்து சரியான இருப்பார் நினைக்கிறார். ஒரே சமுதாயமாக இருந்தாலும். ஆமாம், என்னென்னா அவங்க விரும்பலை. அகில இந்திய தலைமை வந்து வானதிக்கு அந்த பதவி, தமிழ்நாடு மாநில பதவி கொடுப்பதற்கு அகில இந்திய தலைமை விரும்பலை. ஆனால் அதற்கு பிறகு ஒரு முகம், நல்ல முகம், பரிச்சயமான முகம் என்று பார்த்தால் நீங்கள் வேறு யாருமே இல்லை. ஏற்கனவே பொன்னார் இருந்துட்டார், அவருக்கு திரும்ப கொடுக்கணும். தமிழிசைக்கு ஏற்கனவே கவர்னராக இருந்துட்டாங்க, தலைவராக இருந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து எச் ராஜா கொடுக்கணும். எச் ராஜா வந்து தேசிய செயலாளர் இருந்து விட்டார், திரும்ப கட்சி பதவி கொடுத்தா வருவார். அவர் வந்து அடுத்து ஒரு ஸ்கூப் நியூஸ் உங்களுக்கு, அவர் கவர்னராக போகிறார். அவர் போய் பதவியில் கோரிக்கையில் வச்சிட்டார், நான் வந்து அரசியல் ரொம்ப நாள் இருந்துட்டேன், தமிழ்நாட்டில் தாங்க முடியல, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு கௌரவமான பதவி கொடுன்னு கேட்டார். அநேகமாக கவர்னர் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வேறு யார் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இப்போ வந்து கவுண்டர் சமுதாயத்தின் பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அது சொல்கிறேன். ஓகே. அப்போ வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமுதாயத்தில் அண்ணாமலை கொடுக்கப்பட்டு விட்டார். மீண்டும் அதே சமுதாயத்தை கொடுத்தால் அது ஒரு எப்படின்னா, ஏற்கனவே எடப்பாடியும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர், அண்ணாமலை அதே ரெண்டு லீடரும் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கிறாங்க. இவர் வேண்டாம் இவர் வேண்டாம் அவர்னு மாறி மாறி இருப்பதால் ஒரு நெருக்கடி இருக்குது. ஸோ அதனால் தென் மாவட்டத்திலிருந்து ஒரு முக்குளத்திற்கு வரைக்கும் தலைவர் பதவி கொடுக்கப்படவே இல்லை அந்த கட்சியில் பொறுத்தவரை. அதனால் வந்து இவருக்கு கொடுக்கலான்றது ஒரு தேரி. அதனால் இவர் முன்னிலையில் இருக்கிறார். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஓகே. வட மாவட்டத்தில் வன்னியருக்கும் இது வரைக்கும் பாஜக தலைவர் பதவி கொடுக்கல. ஸோ இது 2 தான் மேஜர் கிரைட்டீரியா. அண்ணாமலை வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கிறாரு. நயினார் அதை கீப் அப் பண்ணிட முடியுமா? நயினாருக்கு நெருக்கடி இருக்கும், ஃபெரோஷியஸாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து அவருடைய வயது முதிர்ச்சி, அரசியல் அனுபவம், பல்வேறு விஷயங்கள் நெளிவு சுழிவாக தான் போவார். எடப்பாடிக்கு முந்தி அதிமுக அமைச்சரவையில் அலங்கரித்தவர் நயினார் நாகேந்திரன். எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு துறை கூடுதலாக வைத்திருந்தவர், பவர்ஃபுல் ஒரு சென்டராக இருந்தவர் நயினார் நாகேந்திரன். 2001 to 2006 அவர் வைத்திருந்த துறை தொழில்துறை, பொதுப்பணித்துறை, இன்னும் 2 அடிஷ்னலாக வச்சுருந்தார். அந்த அளவுக்கு வச்சுருந்தார். என்னென்னா இப்போது தென் மாவட்டத்தில் பாஜகவும் கொஞ்சம் வளரணும், அதிமுகவுக்கும் ஒரு டென்ட் இருக்குது. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவர் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு அவர் கொஞ்சம் முன்னாடி நிறுத்துகிறாங்க. வேறு சில சாய்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ அண்ணாமலை வந்து நயினாரை வைத்து போட்ட கணக்குகள் வந்து தவறி போனதா சார்? ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் கணக்குகள். ஆமாம், அவர் வந்து மத்திய அமைச்சராகிவிட்டால் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அந்த 4.5 கோடி ரூபாய் சிக்க வச்சதாக கட்சியிலே சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்ல. அவர் வந்து தன்னை தவிர வேறு யாருமே வந்து கட்சியில் வளரக்கூடாது என்பதில் அண்ணாமலை தெளிவாக இருந்தார். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒருத்தரை காலி பண்ணார். ஸோ அதன் பிறகு வந்த பிறகு மற்ற வீடியோக்களை தடுத்து விட்டதா அந்த யூடியூபரே வெளியே வந்து பேட்டி கொடுத்தார், என்னை வந்து தடுத்து விட்டார், என்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்குன்னு. அவரும் வெளியிடல, இவர் வெளியிட விடலை. ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா, மீடியா கூட சண்டை. ஒரு அண்ணாமலை ஒரு மீடியா ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. மீடியாவை எப்படி ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும்னு தெரியல அவருக்கு. கேட்டால் வந்து ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமாக தான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், கேள்வியை கேட்க விட மாட்டார். உடனே பாஞ்சி ஓடி போய் அதை தடுத்து திசை மாற்றிடுவார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதே கிடையாது. என்னென்னத்தையோ எங்கெங்கேயோலாம் போய் ட்ராவல் பண்ணுவார். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்லி கிடையாது. சரி, ரெண்டாவது இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இவர் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க. திமுகவை கடுமையாக எதிர்க்கிற ஒரு நபராக பாஜகவில் இதுவரை வந்த தலைவர்களில் இவர் தான் ரொம்ப பிரதானமானவர், சிறந்தவர் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கொண்டாடினாங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் குரான் இருக்கிறது, பைபிள் இருக்கிறதுங்க. அங்கே ஆர்எஸ்எஸ் வந்து உடஞ்சி போயிட்டான். ஆர்எஸ்எஸ்க்கு அந்த வார்த்தையை சொன்னாலே ஏற்றுக்க மறுப்பாங்க. அங்கே போய் சொன்னால் ஆர்எஸ்எஸும் வந்து என்னடா இது இதை பேலன்ஸ் பண்ணுறாரு, ஏன்னா அது எந்த காரணத்தை கொண்டு அதை சொல்லவே கூடாது, ஆர்எஸ்எஸ்க்கு சொல்லிட்டார், சிக்கிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட யார்கிட்டையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியே கிடையாது. அது ரொம்ப எப்படின்னா, நீங்கள் எனக்கு தெரிந்து நான் 93லேருந்து பத்திரிகையில் இருக்கேன், இப்படி குழைந்து வளைந்து நெளிந்து வணக்கம் போடுகிற தலைவரை நான் பார்க்கவே இல்லை. இதான் எல்லா கட்சியிலும் மாநில தலைவர் இருக்காங்க, வணக்கம் போடுவாங்க, அப்படியே முதுகு குனிஞ்சு அண்ணா வணக்கம்ண்ணா
அண்ணா வணக்கம்னா எங்கே பார்த்தாலும் கல்யாண வீட்லேயே ஆகட்டும், ஏழை வீட்லேயே ஆகட்டும், ஒரு பொது இடத்தில் ஏர்போர்ட்லேயே ஆகட்டும், ஒரு ஒரு விமான நிலையத்தில் ஒரு கண்ட காட்சி, யாரோ ஒரு சிறுவன் வரான், அவங்ககிட்ட வந்து ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறான். தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒரு கரிஸ்மேட்டிக் மாதிரி ஒரு வச்சுக்கலாம். ஆனால் அங்கே போய் அந்த அந்த அம்மா கிட்ட குழையிறது நெளியிறது. அங்கே வந்து ஈஷா ஒரு சிவராத்திரி கொண்டாடுறாங்க, அந்த இடத்துல ஒரு 10 போலீஸ்காரங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உடனே அங்கே ஒரு உதிர்க்கிற கமெண்ட் சொல்ல முடியாது, தப்பாக போயிடும், அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க பாதிப்படுவாங்க. அதாவது ஓவர் என்து. ஸோ இப்படி வளைந்து குலைந்து போடுகிற நபர் எப்படியான நபர் என்று மக்கள் கண்டுபிடுவாங்க. ரொம்ப நீங்கள் குழஞ்சிங்கன்னா சொல்லுவாங்க, ரொம்ப நெளிஞ்சிங்கன்னா தெரியுமா போப்பான்றுவாங்க. அந்த குனிகிறது கால வர இந்த கணக்கு தான். அடுத்து கடைசியாக 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சொந்த கட்சியில் ஆதரவு இல்லை, யார்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில். இப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த கட்சியில் வந்து வளர்வது, அந்த கட்சி வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம், ஆனால் அது பொய் பிம்பம். ஓகே, அது வந்து அந்த பிம்பம் உடஞ்சி போச்சுன்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் மீண்டும் அண்ணாமலை பாஜக விடாது, தமிழ்நாட்டில் இங்கிருந்து எடுத்தாலும் வேறு ஒரு கோணத்தில் அவரை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு எதிராக சில வேலைகளை செய்ய பாஜக காத்திருக்கிறது. ஓகே, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப விரிவான நேர்காணல், இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.